ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பர் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 34 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஒரு லைனிங் துணியில் வந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 34 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்ன அளவுகள் தேவைன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட உயரம், அடுத்து வந்து ஷோல்டர், நான் ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மார்பு சுற்றளவு, அடுத்து வந்து பின் கழுத்தோட உயரம், பின் கழுத்து உயரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ, இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும், நம்ம ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த இடத்துல முடிகிற அளவில் இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து முன்பக்க உயரம், அடுத்து வந்து ஆம்ஹோல் இறக்கம், ஆம்ஹோல் சுற்றளவு, ஆம்ஹோலோட ரவுண்டு. அடுத்து வந்து முன்கழுத்து உயரம், கையோட உயரம் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. கையோட சுற்றளவு, அடுத்து வந்து நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் நமக்கு எவ்வளோ வேணுமோ, பஸ்ட்டில் நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுத்துக்கோங்க. இவ்வளோ மெஷர்மெண்ட்டே நமக்கு போதும். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன அளவு இருக்கோ அதை நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இதை எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக மடித்து போட்டுட்டு நம்ம வந்து கீழே அந்த மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. கீழே உங்களுக்கு லெவல் பண்ணி இல்லைன்னா நீங்கள் லெவல் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு மார்க் பண்ணி நமக்கு தைக்கும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து சரிஞ்சிருந்த மாதிரி இருக்கும். இப்போ லெவல் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ண நம்ம இப்போ லெவல் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம போட்டிருக்க அந்த லெவல் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கு மேலே 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இது நீங்கள் மெயின் கிளாத்து கொடுத்து தைக்கிறக்கூடிய துணியாக இருந்தால் நீங்கள் ஒரு இன்ச்சு விட்டாலே போதும். ஏன்னா நம்ம அடித்து மாற்றி தான் திருப்போம். அதனால் வந்து அந்த மாதிரி விட்டால் போதும். இது வந்து நான் 2 இன்ச்சுக்கு 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பின்பக்க உயரம் வந்து நீங்கள் எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவை எடுத்துக்கோங்க. நான் வந்து பின்பக்க உயரம் வந்து 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 14 இன்ச்சு தான் நம்ம வைக்கணும்னு இல்லை, 14 இன்ச்சே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதிலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன ப்ளவுஸ் தாழ்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதிலேருந்து கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கலாம், குறைக்கணுனாலும் குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 14 இன்ச்சை நான் 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்கான அளவு வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண பிறகு அந்த அளவுலேயே ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு போடுற லைன் வந்து ரெடி அளவு. அதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்கான அளவு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்திருக்கேன். நான் வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன் ஃபுல் ஷோல்டர் அளவு. அந்த 14 இன்ச்சையுமே நம்ம அப்படியே ப்ளவுஸில் வைக்க முடியாது. ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் அதை வைக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஷோல்டர் டிவைட் பை 2 ஈக்குவல் டு பின் கழுத்து -1 இன்ட்டு பின் கழுத்தோட உயரம் -1 இன்ட்டு 0.25 எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து எனக்கு 14 இன்ச்சு, அதை டிவைட் பை 2 ஈக்குவல் டு பின் கழுத்தோட உயரம் 8 -1 இன்ட்டு 0.25. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 7.25 கிடைக்குது. ஈக்குவல் டு 8 - 1னா 7 இன்ட்டு 0.25. 7 இன்ட்டு 0.25னா 1.75 கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. 7.25 - 1.75 மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 5.5 கிடைக்குது. அப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து 5.5 தான் நமக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உள்ளதை நம்ம எல்லா அளவுமே மார்க் பண்ணணும். இதுக்கு வெளியே எந்த அளவுமே நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடாது. இப்போது இதில் இருந்து நம்ம ஷோல்டரையும் கையையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரையும் கையையும் ஜாயின் பண்ணுறதுக்காக. அடுத்து இதுக்கு அப்புறமே நம்ம ஷோல்டரோட அளவு வச்சுக்கலாம். நான் வந்து ஷோல்டரோட அளவு வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். மீதி இருக்க அளவு நமக்கு வந்து கழுத்தோட அகலமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஆம்ஹோல் இறக்கம் மார்க் பண்ணலாம்.
ஆம்ஹோல் இறக்கம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா அப்பர் செஸ்ட் டிவைட் பை 6 போட்டுக்கலாம் ஆம்ஹோல் இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆம்ஹோல் இறக்கத்துக்கு உங்களுக்கு அப்பர் செஸ்ட்டோட அளவு வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். நான் வந்து 34 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 34 இன்ச்சை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணணும். 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த அளவை நம்ம வந்து ஆம்ஹோல் இறக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆன்சரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 5.6 கிடைக்குது. அந்த 5.6ஐ நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5.6ஐ ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டாட் ஷேப்பில் லைன் போட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரையலாம். ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்கு நம்ம இந்த முக்கில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஆம்ஹோல் இறக்கத்தோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கோ ஸ்கேலோ இல்லைனா ஆம்ஹோல்ஸ் கை வச்சுனாலும் நம்ம இந்த 3 பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாயிண்ட்டு, செகண்ட் மார்க் பண்ண பாயிண்ட்டு, அந்த டாவில் லைனு இவ்வளோ லைனு நமக்கு ஜாயிண்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க வளைச்சி. அடுத்து வந்து அப்பர் செஸ்ட்டோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அப்பர் செஸ்ட் அளவு மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 34 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 34 இன்ச்சை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 8.5 இன்ச் கிடைக்குது. அதை நம்ம இந்த எண்டு பாயிண்ட்டிலேருந்து இந்த மாதிரி இந்த டாட் ஷேப் வரைஞ்சி விட்ருப்போம்ல அது வரைக்கும் 8.5 இன்ச்சு நம்ம ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த ரெடி அளவுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை மார்க் பண்ணலாம். அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு வந்து நான் 29 எடுத்திருக்கேன். அதையும் அதே போல் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 7.25 இன்ச்சு கிடைக்குது. அந்த 7.25 இன்ச்சை நம்ம கீழே இந்த லைன் வந்து மார்க் பண்ணி விட்டுருப்போம்ல வரைஞ்சி விட்டுருப்போம்ல அந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே போல் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பின் சைடு வந்து நம்ம டாட்டு பிடிப்போம்ல அந்த டாட்டுக்காக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாட்டு பிடிக்கிறதா இருந்தால் அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டு பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம தையலுக்கான அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டதுக்கு பிறகு அடுத்து வந்து நம்ம கழுத்து வந்து வரைஞ்சி எடுக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து வரையலாம். கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம எவ்வளோ வேணும், நான் வந்து 8 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 8 இன்ச்சுக்கு அதை இந்த மேலே இருந்தே நான் வச்சுக்கிறேன். இது தையலுக்கான அளவில் இருந்தே வச்சுக்கிறேன். கீழே மார்க் பண்ணிவிட்டு மேலே எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவு நமக்கு கீழேயும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வரைஞ்சி விட்டுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கே வரைஞ்சி விடுறேன். இப்போது இந்த அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கழுத்தோட பீஸ் மட்டும் கட் பண்ணலை, தைக்கும்போது கட் பண்ணலான்னு அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான். பேக் பீஸ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவில் வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டுன்னு ஒரு அளவு எடுத்திருப்போம். அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 15 இன்ச்சு இருக்குது நான் எடுத்திருக்குது. அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அளவு கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இந்த ஆம்ஹோல் ரவுண்டில் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். 7.5 இன்ச்சு இப்போ எனக்கு வருது. அந்த 15ல் பாதி 7.5 இன்ச்சு. அதை வந்து நம்ம ரெடி அளவில் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவு அந்த ரவுண்டுக்கு தக்கன நீங்கள் டேப்பை வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் ஜாஸ்தி வருது, அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக் பீஸை கட் பண்ணதுக்கு முன்னாடி இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம பாதியாக எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணும்போது கரெக்டாக வந்துன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை கரெக்டாக வராமல் இப்போ 7.5 இன்ச்சுக்கு பதிலாக 8 இன்ச்சு வந்துட்டுனா அதை வந்து எவ்வளவு உங்களுக்கு கூடுதல் வந்திருக்கோ அதை மேலே வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு ரவுண்ட் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போது 7.5 இன்ச்சுக்கு பதிலாக உங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு, 7 இன்ச்சு வந்துட்டுனா நீங்கள் அதை கீழே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு டாட் ஷேப் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி வரைஞ்சி விட்டு நீங்கள் அதுக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிளியராக வரும். இது வந்து எப்படி நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணணுங்கிற ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா உள்ளே போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கை கட் பண்ணலாம். கை கட் பண்ணுறதுக்கு நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்க துணியை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு வரது மாதிரி போட்டுக்கோங்க. கீழே உங்களுக்கு லெவலாக இல்லைன்னா அதை வந்து லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து நம்ம லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணுறதா மெயின் கிளாத்து கூட நம்ம வச்சு தைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா நம்ம அடித்து தான் திருப்புவோம். இது வந்து நம்ம ஃபுல் வாய் ப்ளவுஸ் அந்த மாதிரி மட்டும் தைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கையோட உயரம் வந்து நான் எழுதியிருக்கிறதுல 10 இன்ச்சுன்னு எழுதியிருப்பேன். ஆனால் 10 இன்ச்சு நான் வைக்கல, 6 இன்ச்சு தான் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து கீழே இருந்து 2 சைடுமே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து கீழே கையோட சுற்றளவு வந்து நான் 6 இன்ச்சுக்கு வைக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை பாதியாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட பேக் பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஆம்ஹோல் ரவுண்டில் நம்ம தையலுக்கான அளவையும் சேர்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 10 இன்ச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு 9.25 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அந்த அளவை நம்ம இதில் மேலே வைக்கலாம். எனக்கு துணி பத்தலைங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு சார்ட் வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இதில் வந்து துணி ஜாயின் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த 10 இன்ச்சை இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த ஷேப் நம்ம போட்டிருப்போம்ல, அந்த ஷேப்பில் இந்த முக்கில் இருந்து அந்த ரெடி அளவு வரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை தையலுக்கான அளவில் இருந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட கேப் ஹைட்டு. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம தையலுக்கான அளவோடு சேர்த்து தானே எடுத்திருக்கோம். அதனால் தையலுக்கான அளவு எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். 1.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை இதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த முக்கில் இருந்து நம்ம அந்த இப்போ மார்க் பண்ணோம்ல 1.5 இன்ச்சுக்கு அந்த அளவு வரை இப்படி சரித்து வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். சரிச்சு லைன் போட்டு விட்டுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு டைப்பை வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு எடுப்போம்ல, நான் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாயிண்டில் டச் ஆகாத மாதிரி இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு இந்த ரெடி அளவை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தையலுக்கான அளவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ரா அந்த சார்ட்டில் வரைஞ்சிருக்க அளவு வந்து நான் துணி வந்து அதில் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து இந்த அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான், நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுலேருந்து சைடில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ட்டில் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த அளவுக்கு நம்ம துணி எடுத்து இந்த கை தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நம்ம முன்பக்கம் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். முன்பக்கம் எடுக்கிறதுக்கு மீதி உள்ள துணியை எடுத்துக்கோங்க. துணியை எடுத்து அதே போல் நம்ம 2ஆக தான் மடித்து போட்டிருப்போம். அந்த துணி அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் பீஸை எடுத்துக்கோங்க. பேக் பீஸை எடுத்து அதுக்கு மேலே இப்போ உங்களுக்கு கிராஸ் பீஸ் வேணும்னா நீங்கள் கிராஸில் போட்டுக்கோங்க. நேர் பீஸ்னால் நேராட்டே போட்டுக்கோங்க. நான் வந்து நேர் பீஸுங்கிறனால நேராக போட்டிருக்கேன். நமக்கு முன்பக்கம் வந்து ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இந்த மாதிரி லைன் போட்டு விட்டதுக்கு அப்புறவு
நம்ம வந்து அந்த பேக் பீஸை அந்த லைனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அந்த 1/2 இன்ச்சு தள்ளி தான் பேக் பீஸை வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அந்த பேக் பீஸை அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம். இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, நம்ம இந்த ஹூக் பட்டி தைக்கிறதுக்கும் ஐப்பட்டி தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு வந்து நம்ம அந்த தையலுக்கு பிடிச்சிருவோம். அது வந்து நம்ம அப்படி விடாமல் நம்ம தைச்சோன்னா நமக்கு அந்த முன்பக்க அளவில் உள்ள துணி வந்து போயிடும். அப்போ நமக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கழுத்தோட அளவை வந்து வரைஞ்சி விடலாம். கழுத்தோட இறக்கம் வந்து நான் 6 இன்ச்சுக்கு வைக்கிறேன். பின் சைடு வந்து நம்ம 8 இன்ச்சுக்கு வச்சுருந்தேன். முன்பக்கம் வந்து 6 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். கீழேயும் அதே அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் எவ்வளவுன்னு நம்ம மார்க் பண்ணலாம். ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். நான் வந்து 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 8.5 இன்ச்சை நம்ம ரெடி அளவில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஷோல்டரில் ரெடி அளவில் வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து முன்பக்க உயரம் எவ்வளவுன்னு பாருங்கள். நான் முன்பக்க உயரம் வந்து 12 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 12 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பட்டியையும் முன்பக்க பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளது. இப்போ நம்ம வரைஞ்சி விட்ட அளவில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு விட்ட பிறகு நம்ம முன்கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சி விடுறேன். அடுத்து வந்து நம்ம டாட் எல்லாம் மார்க் பண்ணலாம். டாட் மார்க் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்திருப்பீங்க. அந்த அளவு வந்து எனக்கு 7 இருக்குது. அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கும்போது 3.5 இன்ச்சு வருது. அந்த 3.5 இன்ச்சை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஹூக் பட்டிக்கு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதுக்கப்புறம்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் வச்சுருந்த அளவையும் இந்த நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் உள்ள அளவையும் இந்த மாதிரி சேர்த்து ஒரு லைன் போடும்போது நமக்கு கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் போடும்போது கரெக்டாக சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி தான் நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ மெயின் டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன் போட்டதுக்கு அப்புறம்ல இருந்து நம்ம இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வேணும், நம்ம கப் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும்னா நம்ம ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரை நம்ம கீழே தாத்து மார்க் பண்ணலாம். நான் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து அந்த கப்போட ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லைனா 1/4 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கீழே டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட டிஸ்டன்ஸு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தமாக நமக்கு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த மார்க் பண்ண பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். மெயின் டாட் வந்து நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். அடுத்து வந்து ஹூக் சைட் டாட் வந்து மார்க் பண்ணலாம். ஹூக் சைட் டாட் மார்க் பண்ணதுக்கு நம்ம இந்த சென்டர் டாட்டோட ஹைட் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் மொத்தமாட்டு. அந்த அளவை நம்ம இந்த ஹூக் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சென்டர் நிப்பிள் பாயிண்ட் அதில் இருந்து ஒரு இன்ச்சு நம்ம கம்பல்சரியாக விடணும். இப்போது நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து ஒரு இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண அளவில் நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். போட்டதுக்கு பிறகு நம்ம அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மொத்தமாக நம்ம வந்து நார்மலாக 1/4 இன்ச்சு மொத்தமாக 1/2 இன்ச்சு விடுவோம். இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சாலே நம்ம 1/2 இன்ச்சு ஒரு சைடு 1/2 இன்ச்சு இன்னொரு சைடு 1/2 இன்ச்சு மொத்தமாக 1 இன்ச்சுக்கு பிடிச்சாலே நமக்கு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் மேலே வந்து ஒரு சைடு 1/2 இன்ச்சு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மொத்தமாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹூக் சைட் டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஹூக் சைட் டாட்டு நம்ம மார்க் பண்ணும்போது என்னொன்று கவனிக்கணும், நமக்கு இந்த கழுத்தோட அகலம் எவ்வளோத்துக்கு இருக்குதோ அதில் இருந்து உள்ளே தள்ளி தான் நமக்கு வந்து ஹூக் சைட் டாட் வரணும். இல்லைனா அதுக்கு ஸ்ட்ரெயிட் அதோட நேராக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் அந்த கழுத்தோட அகலத்தில் இருந்து வெளியே தள்ளி வந்து நமக்கு ஹூக் சைட் டாட் வந்து வரக்கூடாது. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆம்ஹோல் சைட் டாட்டு. ஆம்ஹோல் சைட் டாட்டு நம்ம இந்த ரெடியல் லெவலில் இருந்து அந்த ரவுண்டு நம்ம எடுக்கணும், அதிலிருந்து 5 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரை நம்ம வைக்கலாம். 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு வரை நம்ம வைக்கலாம். நான் வந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம இப்போ மார்க் பண்ணல அதிலேருந்து நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணதுக்கு அப்புறம்லேருந்து கீழே வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதே போல் நம்ம இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது நம்ம 3 சைடு டாட்டுமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்ம வந்து டாட்டு மார்க் பண்ணக்கூடிய அளவு. அடுத்து வந்து நம்ம இந்த பட்டிக்கான ஹைட்டு வந்து கொடுப்போம். இந்த சைடு இப்படி சரித்து வந்து வெட்டி விடுவோம் பட்டிக்கான ஹைட்டு. அது வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இது மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே இந்த ஷோல்டர் தையலுக்கான அளவுலேருந்து கீழே வர நம்ம இந்த முன்பக்க உயரம் மொத்தமாக எவ்வளவு இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. நான் வந்து 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 13 இன்ச்சை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். மேலே அந்த ஷோல்டரில் இருந்து கீழே வர மொத்த அளவு நமக்கு எவ்வளவுன்னு பாருங்கள். 13 இன்ச்சு இருக்குது. அந்த 13 இன்ச்சை வந்து நம்ம எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம இந்த கழுத்தோட அளவு வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். 6 இன்ச்சு. அதுவும் தையலுக்கான அளவு சேர்த்து தான் எல்லாமே எடுக்கணும். அந்த 6 இன்ச்சை இந்த 13 கூட மைனஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருது மீதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு 7 இன்ச்சு வருது மீதி. அந்த 7 இன்ச்சை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கழுத்து நம்ம வரைஞ்சி விட்டுருக்கோம்ல, அது தையலுக்கான அளவில் வரைஞ்சிருக்கோம். நம்ம வந்து தையல் போடும்போது நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே தாந்து தான் வரும். அந்த 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு ப்ளஸ் கீழே வந்து நம்ம பட்டியும் முன்பக்க பீஸும் ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அதுவும் எடுத்துக்கோங்க. கழுத்தோட 1/2 இன்ச்சு கீழே பட்டியும் சேர்த்து உள்ள 1/2 இன்ச்சு. அப்போ நமக்கு 1 இன்ச்சு வரும். அந்த 1 இன்ச்சை இந்த 7 கூட மைனஸ் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு வருது. அடுத்து அந்த 6 இன்ச்சு கூட இந்த டாட்டுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருக்கீங்கன்னு பாருங்கள். டாட்டோட டிஸ்டன்ஸு 1 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது நமக்கு மீதி 5 இன்ச்சு வருது. இந்த 5 இன்ச்சு தான் நம்ம வந்து இந்த பட்டிக்கான ஹைட்டில் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கழுத்தில் இதில் இருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து 5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு தான் நம்ம இப்படி மார்க் பண்ணுறது தான் ப்ராப்பராக நம்ம பட்டிக்கான ஹைட்டு கொடுக்குற அளவு. நம்ம முன்பக்கத்தில் பட்டிக்கான ஹைட்டு வரைஞ்சி கட் பண்ணோம்ல, அந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக வந்து மார்க் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த அளவில் இருந்து நம்ம இந்த பட்டிக்கான ஹைட் இப்போ மார்க் பண்ண அளவில் நம்ம வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்படி இப்போ ஒரு சைடு வந்து நம்ம போட்டு விட்டாச்சு. இன்னொரு சைடும் நம்ம மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கைக்குழி வந்து முன்பக்கம் குளிச்சு வரைவோம்ல, அதுக்காக இந்த இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க உள்ள. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்ஹோல் ஸ்கேலை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த சைடில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இடுப்பு சைடு உள்ள பட்டியோட அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதனால தான் எனக்கு துணி இதாக இருக்குது. நான் வந்து அதை இன்னொருக்கா மார்க் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இந்த சைடில் நம்ம ரெடி அளவில் இருந்து ஒரு 5 இன்ச்சில் இருந்து 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு வரை நம்ம மார்க் பண்ணலாம். நான் வந்து அதோட ஹைட்டு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவையும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் இந்த சைடு இருக்கிற இதில் இருந்து நம்ம அந்த 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் வரை ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். நம்ம அந்த இடுப்பு சைடு வந்து 5 இன்ச்சில் இருந்து 5.5 இன்ச்சு வரை நம்ம மார்க் பண்ணலாம். 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு வரை நம்ம வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு விட்டாச்சு. இனி இந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இவ்வளோ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் முன்பக்கம் வந்து கட் பண்ணுறது. இப்போ நம்ம அடுத்து பட்டி வந்து மார்க் பண்ணலாம். பட்டி மார்க் பண்ணதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி நம்ம தைச்சது மாதிரி மடக்கி பின் பண்ணி எடுத்திருக்கேன். பின் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நமக்கு மீதி இருக்க துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பட்டிக்குன்னு துணி வச்சுருப்போம்ல, அந்த அளவு துணியை எடுத்துக்கோங்க. சைடெல்லாம் நமக்கு கரெக்டாக இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இந்த துணி இப்படி எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நம்ம இந்த சைடில் துணி வந்து நேராக இருக்கும்ல, அந்த மாதிரி நேராகவே வச்சுக்கோங்க. பட்டிக்கு நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கீழே உள்ள துணியும் மேலே உள்ள பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக தான் இருக்கணும்.
கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நம்ம பட்டிக்கு வச்சுருக்க துணியில் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டாட்டோட நம்ம இந்த மெயின் டாட்டோட சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டரில் இப்படி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வைக்கும்போதே நமக்கு அந்த வளைவான ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு அப்புறம்லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்து வந்து கீழே வந்து பட்டியோட அளவு அந்த சென்டர் டாட்டில் இருந்து சென்டர் மெயினில் இருந்து நம்ம கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது இவ்வளோ நமக்கு ரெடி அளவு. அதுக்கு கீழே வந்து நம்ம தையலுக்காக அளவு நம்ம மடித்து தைப்போம்ல, அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டியோட இது வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து தையலுக்கான அளவு வந்து விடலை. அதனால் அந்த தையலுக்கான அளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு விட்டாச்சு. லைன் போட்டு விட்டதுக்கு பிறகு இப்போ பேக் பீஸை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கைக்குழி சைடெல்லாம் நமக்கு கரெக்டாக 2 துணியும் இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டேப்பை எடுத்து நம்ம அந்த இடுப்பு சைடு இன்னும் பட்டிக்கு கரெக்டாக மார்க் பண்ணலை, அதனால் அதை கரெக்டாக மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். இடுப்பு சைடு வந்து நம்ம அந்த முன்பக்க துணிக்கும் பின்பக்க துணிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட தையலுக்கான அளவையும் சேர்த்தே எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 இன்ச்சு எனக்கு மொத்தமாக இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம இந்த இடுப்பு சைடு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து பட்டிக்கு வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஏற்ற இறக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் பட்டிக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இப்படி மடித்து வச்சு பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த துணி. இந்த ரெடி அளவில் நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு கரெக்டாக இருக்கும். தச்சு வரும்போது நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வரும். இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம 34 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து ஈஸியான மெத்தடில் கிளியராக வந்து கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.